வெளியே போங்க. நினைச்ச நேரத்தில் கடவுளை வந்துக்கிட்டு அடி செருப்பால எங்களை பார்த்தா நான் இப்படி கை தட்டி உங்ககிட்ட பிச்சை கேட்குற மாதிரி இருக்கா? இல்லைங்க. இன்னும் நொன்னாங்க. இந்தா குடி. ஆப்பிள் ஐஃபோன் கொடு. ஆப்பிள் ஐஃபோன்லாம் இங்கே இல்லைங்க. ஆப்பிள் ஐஃபோன் கூட இல்லை, எங்களை வெளில போன்றியா? டார்வார் அருந்துரும். சாரிங்க. என்ன சாரி பூரி குப்பை தொட்டி லாரி மூஞ்சி அதையும் பார்த்தியா நல்லா? இருக்கிறதுலே உன் கடையிலேயே காஸ்ட்லியான ஃபோனை கொடுத்துட்டு நான் தூக்கி போட்ட காட்டை எடுத்து உன் பின்னாடி சொருவி இப்படி ஒரு இழு. புரியலங்க. பித்துக்குள்ளியே பின்னாடி இருக்கிற மிஷினை எடுத்து முன்னாடி வச்சுட்டு இருக்கிறதுலே புது ஃபோனை எடுத்து காட்டு. ஏமா அந்த ஃபோனு? என்ன டோரா, உன் கதை எப்படி போகுது? மூடிக்கின்னு சீட்டை போடு. சரி, உன் ஆளை கீர்த்தி கூட பார்த்துனே என்ன உன்னை கழட்டி விட்டானா? என்ன சொல்கிற? நொன்னா சொல்கிறேன், உண்மையாக தாண்டி சொல்கிறேன். வேணா விஜிக்கிட்ட கேட்கலாம். என்ன விஜி? என் மயிரை பிடுங்களா உங்களுக்கு தூக்கமே வராது. நான் எந்த கூடையும் பார்க்கல. விளையாடு செல்லம், நீ ஏன் கோச்சுக்கிற? நீ விளையாடு. அவன் எவ கூட சுத்தனா எனக்கு என்ன? அந்த நானே கைட்டி விடணும்னு நினச்சேன். ராத்திரி ஆனால் அந்த பரதேசி குடிச்சிட்டு வந்து எவ்வளோ தொந்தரவு பண்ணுறான்னு தெரியுமா? நானும் மனுஷி தானே, நான் மட்டும்னா மிஷினா? எப்போ பார்த்தாலும் அரைச்சிக்கினே இருக்க. காலில் எழுந்தா எப்படி தெரியுமா? எங்க ஆ காட்டு. போய் காட்டான் ரமேஷ்கிட்ட. சாந்தியே, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இன்னும் அவ்வளோதான் மரியாதை. அப்படி தான் பேசுவேன். என்ன பண்ணுவேன்? இன்னொரு தடவை என்னையும் ரமேஷும் பற்றி என்ன தப்பாக பேசினேன் உன் மூஞ்சை கீசிடுவேன். அப்படி தான் பேசுவோம். முடிஞ்சா கிழியான் பார்ப்போம். உனக்கு அவ்வளோ தோபார் சாந்தி, உனக்கு இதான் லிமிட்டு. இதுக்கு மேலே ஏதாவது பேசினா பிச்சிடுவோம் ஒன்று. நீ அவளுக்கு தான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவ. டாச்சி வாய் மூடு. ஏய் ஃபோன் அடிக்கிறதுல ஏந்து போய் பேசு போ. சும்மா வந்துட்டான். ஹலோ, நான் தான் பேசுகிறேன். சொல்லு. ஃபோன் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஏன் இவ்வளோ காசு கொடுத்துவானே? சரி, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், அப்புறமா பண்ணவா? நீ கால் பண்ணாத, நானே பண்ணுறேன். சரி வை. சாப்பிடு. டோரா செல்லம், கோச்சிக்காதடி. இனிமேல் ஒன்னையும் ரமேஷும் பற்றி எதுவும் பேச மாட்டேன், போதுமா? விஜி, நேரமாகுது, நான் வரேன். ஏய் இரு, அதுக்குள்ளே எவன் மயிரை பிடுங்க போகிற? ரமேஷ் மேடு தான் பிடுங்க போகிறேன். போயிட்டு வரட்டுமா? ஜெச்சிக் விவஸ்தை கட்ட சனி நீ. ஏய் லூஸு, சும்மாடி சீண்டி பார்த்தேன் ஒன்று. இப்படி தூக்குறேன், தலையை உள்ளே விட்டு பாரு. பார்க்கவா? ஜெச்சிக் விவஸ்தை கட்ட ஜென்மம். என்ன சாந்தி, உன் தம்பிக்கு எப்போ ஆப்ரேஷனு? அடுத்த வாரம் பண்ணலான்னு இருக்கேன். பாம்பேக்கெலாம் போகல, பக்கத்தில் கடலூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் நல்லபடியாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க.
காசுலாம் ரெடி பண்ணிட்டியா? ஏதோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கேன். ஆப்ரேஷன் பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை முடிச்சுட்டு நம்ம ஆளுங்களாம் கூப்பிட்டு பெரிய அளவில் ஒரு பால் ஃபங்க்ஷன் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு தான் காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கவலைப்படாதடி, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். விஜி, வட்டிக்கு எங்கேயாவது ஒரு 50,000 ரூபா வாங்கிக்கூடா. யார்கிட்ட? சுலைமான் செட்டுக்கிட்ட வாங்கவா இல்லை அகர்வால் செட்டுக்கிட்ட வாங்கவா? என்ன அது, லட்டும் ஜிலேபியுமா? ஏண்டி விடைக்கிற? தம்பி ஃபங்க்ஷனுக்கு தானே கேட்குறேன். அடப்போடி இவளே, நம்மளை நம்பி ஒரு 50 ரூபா கொடுக்க மாட்டாங்க, 50,000 ரூபா கொடுப்பாங்களா? ஏன் விஜி, இந்த பேங்க்கில் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க? பேங்க்லையா? கிடைக்குமே. ஆனால் காலையில் போகக்கூடாது, ராத்திரி போகணும், கதவை தட்டணும். திறக்கலையா நம்மளே திறந்து எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிட்டு வந்துக்கினே இருக்கணும். ஏன் விஜி இப்படி சொல்கிற? பேங்க்காரெல்லாம் லோன் கேட்டால் கொடுக்க மாட்டான். காத்தால போய் கேட்டு தான் பாரு. வாசல்லே ஒரு செக்யூரிட்டி துப்பாக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பான். நீ லோனுன்னு வாயை திறந்தோடனே மொசுட்டே சொல்கிறதுக்கு. என்ன அதை சொல்கிற? என்ன நொன்னதை சொல்கிற? போய் கேட்டு தான் பாரு, அப்புறம் தெரியும் நான் சொல்கிறது என்னான்னு. என்னதை இப்படி சொல்லுது அது? வா, நீ ஏறு. சிக்கு மங்கு சிக்கு பாப்பா, ஓய் சிக்கு மங்கு சிக்கு பாப்பா. ஏய், இன்னைக்கு நைட் நான் வரலடா, நான் என் ஃப்ரெண்டுங்களோட இருக்கேன், வச்சிடுறேன். மச்சான் 9 வண்டியெல்லாம் போகுதுடா. விஜி விஜி எதுவும் கண்டுக்காத போயிட்டே இரு. 9 ஒழுங்கா நில்லுங்க. விஜி வண்டியை நிறுத்து. பிரச்சனை வேணாம், தான் போயிடலாம். விஜி வண்டியை திருப்பா. சனி, நீ சும்மா இருக்க மாட்டியா நீ? டேய் என்னடா 3 திருப்பின்னு வருதுங்க. வரட்டுமே, என்ன பண்ணுங்க? செல்லங்களா, இதில் யார் எங்களை 9ன்னு கூப்பிட்டது? விஜி, இதோ பேக் மாட்டி நிற்கிறான் இந்த நம்மளை 9ன்னு கூட்டான். நீ என்ன அவ்வளோ பெரிய ரவுடியாடா நீ? இதோ பாருங்க, இதைத்தான் பேசாதீங்க, மரியாதையாக பேசுங்க. உங்களுக்கெல்லாம் என்னடா மரியாதை? தோபார அவன் யார் தெரியுமா? நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ரவுடிங்களா நீங்களாம்? நான் ரவுடிலாம் இல்லைங்க, நான் பேங்க்கில் வேலை செய்கிறேங்க. பேங்க்ல வேலை செய்றியா? ஆமாங்க. அப்படியா? ஆமாங்க, பேங்க்கில் வேலை செய்கிறேங்க. அப்போ எங்களுக்கு லோன் வாங்கி தரியா? கண்டிப்பாக வாங்கி தரேங்க. சாந்தியே ஏதோ லோன் வாங்கி தரானாண்டி. அப்படியா? அந்த செல்லத்தை என்கிட்ட அனுப்பு. இந்தா ஃபோன் நம்பரை கொடு, போடி செல்லம். நம்பரை சொல்லுடா. 8124056755. பேர் லோகுடா, ஏய் சேவ் பண்ணிக்கோங்க. இங்கே வா, இங்கே வா. நீ எவ்வளோ பெரிய ரவுடியாக வேணாலும் இரு, யாரை வேணாலும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. எந்த ரவுடியும் எங்களை மாதிரி ஆளுங்களை சீண்ட கூட மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. முக்கியமாக நடு ரோட்டில் இந்த மாதிரி குடிச்சிட்டு பப்ளிக்கை தொந்தரவு பண்ணவே மாட்டாங்க. நீ எல்லாம் ஆர்வக்கொள்ளாருன்னு உன் மூஞ்சிலே எழுதி விட்டிருக்குடா. ஏதாவது செத்த பாம்பு அடிக்கத்தான் நீங்கள்லாம் லாய்க்கு. ரவுடி ஆகணும்னு நினச்சா மட்டும் போதாது, அதுக்கு உண்டான தகுதியை வளர்த்துக்கணும். புரியுதா? சரி கிளம்புங்க எல்லாம், கிளம்பு கிளம்பு. ஏய் பேங்க் மேனேஜரு, நாளைக்கு காலையில் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். லோன் வாங்கி தரல, அதுக்கப்புறம் குழம்புல போடுற மாங்கால மட்டும்தான் நீ பார்க்க முடியும். புரியுதா? புரியலங்க. புரியல? இனிமே குழம்புல போடுற மாங்கால மட்டும்தான் பார்ப்ப. கீழே குனிஞ்சு பார்த்த ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லுது. இப்போ புரியுதுங்க. சரி சரி, பார்த்து போடிச்சல்ல நீ. ஏய் போங்கடா பால் குட்டி பசங்களா, கிளம்பு கிளம்பு. எப்படி ஓடுறான் பாரு பயந்துக்குன்னு. வீடு கிடக்குறானுங்க காயலாங்குட்டி பசங்க. ஏய் விஜி, ஏண்டி கட்டிலாம் காட்டி அவங்கள மிரட்டி? ஏன்டி குழந்தை புள்ளிலாம் கூட்டு மேத்தி சரி, வா, வச்சுன்னு வா, இருக்க? வா. வா. தம்பி, ஆ ஆசாரியை பார்க்கணும்பா. எதுக்கு? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி வாங்க. ஆ பா, உங்களை பார்க்கணுமா? வணக்கங்க. உட்காருங்க. சொல்லுங்க.
ஏன் விஜி இந்த பொண்ணுங்க இவங்களை நம்பி தானே உடம்ப காட்டுறாளுங்க இல்லை எடுத்து போய் காட்டுறாளுங்களா எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் என்ன தான் எடுத்தாலும் அதில் காதல் எதுவும் இல்லாமலாம் இருக்கும். இல்லைன்னா அந்த உங்களுக்காக துணிஞ்சு மொத்தத்தையும் அவுத்து போட்டு நிற்பாளுங்களா இந்த செல்ஃபோன் முன்னாடி. என்ன விஜி அமைதியாக இருக்க? இவனுங்க நேரில் பழகந்து போதாமல் அதை வீடியோ எடுத்து டெய்லி ரசிக்கணும். அப்புறம் 2 பேர் நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா இவர் மூஞ்ச மறைச்சிட்டு அந்த வீடியோவை எல்லார்கிட்டையும் பரவி விடுறது. கடைசியில் அந்த பொண்ணு தூக்கில் தொங்குறது. இவனுங்களாலே இன்னைக்கு பிட்டு படம் எடுக்கிறவனுங்களாம் தலையில் துண்டை போட்டு போயிட்டானுங்க. இப்போ நான் எடுக்கிறேன் பாரு ஒரு பெரிய பிட்டு படம். டோரா, இந்த படத்துக்கு நீ தான் கேமராமேனு. இந்தா என் ஃபோனை எடுத்துக்கின்னு அந்தாண்ட போ. கேமரா ரோலிங் ஆக்ஷன். டோரா, இந்த மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? செம ஃப்ரெஷ்ஷு. இப்போ நீ அவன் எடுத்த வீடியோவோட பளிச்சுன்னு எடுக்கிற. விஜி அப்புறம் எதனா நான் அசிங்கமாக கேட்டுற போகிறேன். ஏற்கனவே வீடியோ ஓடிக்கின்னு தான் இருக்குது. வீடியோ ஓடிட்டு தான் இருக்கா? இப்போ பாரு. நீ என்னடா அந்த வீடியோவில்? இப்போ நான் குத்துறேன் பாரு இந்த வீடியோவில். நிறுத்துங்க. என்னம்மா செம வேகம் போல, எப்போ இந்த மாதிரி வண்டியெல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிங்க? என்ன டோரா, நான் வேகமாக ஓட்டிக்கணும் தான். தெரியலையே ஆனால் சொல்கிறாரு. சாமி 500 சிசி சாமி வண்டி வேகமாக வராமல் உருண்டு நான் வரோம். 500 சிசி இந்த வண்டி என்ன விலை இருக்கும்? 2 லட்சம் ஆகுது. ஏது உங்களுக்கு இவ்வளோலாம் காசு? பிச்சை எடுத்தோம். என்ன திமிர? இல்லை சாமி, டெய்லி ஒரு கொலை பண்ணுவோம், கொலைக்கு 50,000 தருவாங்க. அப்படி பண்ணால் 4 நாளில் வாங்கிட முடியாதா என்ன? என்ன சொல்கிற? நாங்கள் பிச்சை எடுத்து வாங்கணும்னு சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, கொலை செஞ்சு வாங்கணும்னு சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, வேற என்ன சொன்னால் தான் நம்புவீங்க? அத்தா நீ லைசன்ஸை காட்டி கிளம்பு. லைசன்ஸா? அது எது எங்ககிட்ட? லைசன்ஸே இல்லாமல் இவ்வளோ பெரிய வண்டி ஓட்டி தெரியுங்களா? வண்டி டேஷன் விடு. என்னது ஸ்டேஷனுக்கா? வாங்கலாம். 97 தான் எங்களுக்கு முதல் லைசன்ஸே கொடுத்தீங்க, நாங்கள் பொறுத்துக்கல. அப்புறம் நீங்கள் மட்டும் ஏன் அவசரப்படுறீங்க? செத்த பொறுங்க, எல்லாம் சீக்கிரத்தில் எடுத்துருவோம். ஐ பயங்கரமாக ஆள் பழகுது இதுங்க. ஐயா இதுங்க லைசன்ஸே இல்லாமல் இவ்வளோ பெரிய வண்டி ஓட்டி தெரியுதுங்க ஐயா. யோ அறிவில்ல மணி நான் கடலை போட்டுன்னு இருப்பேன் நீ. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க ஐயா. என்ன அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. ஏன் உன் கண்ணுக்கு ஆம்பளை தெரிய மாட்டாங்களா? ஏய் வண்டி எதுன்னு கிளம்ப. கிளம்பு கிளம்பு கிளம்பு. யோ இங்கே வாயா. அதுக்கிட்ட என்ன பேசினீங்க? சார் என்னோட டியூட்டி தான் சார் நான் பார்த்தேன். டியூட்டியை பார்த்தியா?